வணக்கம் my dear friends. Yes my dear friends, நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் ஆஃப் சர்க்யூட்டை பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ப்ரிடாமினண்டா யூஸ் ஆகக்கூடிய ஒரு சர்க்யூட் இன் எனி டிஜிட்டல் சிஸ்டம். ஃபைன், ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, யூஸ்வலாக நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 3 2 into 2 3 எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்? ஆக்சுவலா மல்டிப்ளிகேஷன் வந்து ரிப்பீட்டட் அடிஷன் நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டு தான்? சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த 32 into 23 அப்படிங்கிறது என்னன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு சொல்லணும்னா 32 23 வாட்டி எழுதணும். அதுதான் ஆக்சுவலா மல்டிப்ளிகேஷன், கரெக்டா? அப்படிதான் எழுதிட்டு இருக்க முடியாது. ஓகே, கம்ப்யூட்டர்லயும் அப்படி பண்ண முடியாது, மேனுவலாவும் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த 23 20 + 3 ஆக்சுவலா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு அந்த 3யோட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோம். 32 into 3 will give you 96, கரெக்டா? 32 into 3 96. 32 into 2, but it is actually 20 tens placeல இருக்கிறதுனால, அதனால 640. நம்ம 20s சொல்ல மாட்டோம், எல்லாருக்கும் காமன் சென்ஸ், எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த ஜீரோவை போடுறதும் கிடையாது. ஷிஃப்ட் பண்ணி அந்த 2வை ஆட் பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், கரெக்டா? ஷிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஷிஃப்டிங் இட்ஸ் an important thing. நாம இங்க மேனுவலா ஈஸியா ஷிஃப்ட் பண்ணிடலாம். பட் இது ஒரு டிஜிட்டல் சிஸ்டம்ல இது எம்ப்ளாய் பண்ணணும்னு சொன்னா கம்ப்யூட்டர்கிட்ட போய் எப்படி சொல்றது? ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு எப்படி சொல்றது? ஃபைன், ஹோல்ட் ஆன். இப்போ இதை பண்ணும்போது we get 736. So this is what is happening in a multiplication, right? We actually are not writing repeated addition. நம்ம சொன்னாலும் we are not doing it repeatedly, write the this thing and add to get the eventual product, but we do it in different way by shifting and adding. So multiplication can also be said as repetitive addition அப்படின்னு சொல்றது மாதிரியே multiplication you can also tell it as shift and add, அப்படிதானே? shift and add, shifting and adding. Fine. If this is the case with decimal numbers, what about the case with binary numbers? We'll see some more example. It will definitely fascinate us. Okay, so this is the number 1101 into 11. What is the meaning? This is actually 3. So meaning which we have to write this multiplicand 3 times and eventually add, right? We'll try to add. So this is the answer. So இது ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு, அதனால 3 வாட்டி எழுதிட்டோம். இதுவே ஒரு 30 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெசிமல் வேல்யூ 30 இருக்குன்னு வச்சு 30 டைம்ஸ் எழுத முடியாது. அதனாலதான் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்ததை ஷிஃப்ட் பண்ணி எழுதிக்கிட்டா ஆன்சர் சேம், கரெக்டா? ஸோ ஷிஃப்டிங் அண்ட் ஆடிங் it is okay. That is what I wanted to say. Decimal numberலயும் அதே தான், binary numberலயும் அதே தான். So repetitive addition is multiplication. Yes, it is also shifting and adding. Okay va? What is this shifting? The digital circuit and microprocessor and computer systems work with binary numbers, not decimal numbers, right? Okay, we'll confine. நம்ம முன்னாடி ஒரு illustrationக்காக தான் decimal numberோட multiplication பார்த்தோம். இனிமே நம்ம பைனரியவே பார்ப்போம். So shifting becomes a predominant operation because multiplication is one such important module in any digital system. Multiplication is one such important module in any digital system. So shifting வந்து invariably நிறைய வாட்டி பண்ற மாதிரி இருக்கும், shifting and adding. அந்த shifting and adding நம்ம இப்போ கொஞ்சம் பெருசா எலாபரேட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம், அந்த ஷிஃப்டிங் ஆபரேஷனை. ஓகே, அந்த ஒரே நம்பர்
இப்போ 1101 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த போன எக்ஸாம்பிள்ல 1101 இதை ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது 11010 லெஃப்ட் ஷிஃப்ட். சேம் இஸ் ட்ரூ ஃபார் ரைட் ஷிஃப்ட் ஆல்சோ. ஓகே, இப்போதைக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். 1101 left shift. The same number displaced to either left side or right side. Same number displaced. Okay, fine. So same number without being altered, it is going to be shifted. Fine. It is a sequential circuit. Of course, அதனால தான் இந்த யூனிட்ல பார்க்குறோம். அப்போ sequential building blocks தான் அது பண்ண முடியும், அப்படிதானே? Sequential building blocks நமக்கு தெரிஞ்சது flip flops. Flip flops நாம 4 பார்த்தோம். SR flip flop, JK flip flop, D flip flop, T flip flop. இந்த SRல JKல Tல எல்லாத்துலயுமே பிட் வந்து அப்படியே வருது. நேச்சுரல் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா D flip flop தானே. ஒரு D flip flop நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா D Q Q bar கிளாக் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் கிளாக்னு நினைச்சுக்கலாம். D flip flop எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்புட் நீங்க கொடுத்தது ஒரு பர்டிகுலர் டைம் டிலேக்கு அப்புறம் இந்த இன்புட் அப்படியே இங்க அப்பியர் ஆகும். கரெக்டா? அதான் D flip flop. ஸோ ஒரு டைம் ஸ்கேல்ல நீங்க நினைச்சீங்கன்னா சப்போஸ் will present clock this way. We'll assume unless otherwise specified that the clock is positive edge triggered. சரியா? இதான் clock. And D input. Let me try to draw the D input here. 1 or 0 வாங்குறத பத்தி பின்னாடி பார்ப்போம். சரியா? The time instant let it be T0, T1, T2, T3. அது time instant. அந்த டைம் இந்த கேப் தான் ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த டைம் இன்ஸ்டன்ட் இஸ் T1 and the positive edge is T0. Okay, so the time period between T1 and T0 is 1. Time period between T2 and T1 is 2. So that is what the meaning is. Okay, right. So now let us make D input 1 at T0 and we'll make it remain 1 for the rest of the time period. So what will happen to Q? D flip flop will give the output Q that will be same as that of input, but after certain time period, right? Delay பண்ணி தரும். அதான் D flip flop. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? The input I have taken in such a way that the D input is changing at T0. D input need not change at T0. It is not necessity. It can change anywhere. But முன்னாடி சேஞ்ச் பண்ணாலும் அங்க சேஞ்ச் பண்ணாலும் கிளாக்குக்கு இன்ஸ்டன்ட்ல முன்னாடி என்ன இருக்கோ அததான் கிளாக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கிளாக்குங்கிறது என்ன? இன்புட் வந்து எப்போ வேணாலும் மாறும். ரியல் டைம்ல நீங்க பார்க்கும்போது எல்லா இன்புட்ஸும் ரேண்டமா மாறும். we cannot control the change in the inputs to any digital circuit, right? Say suppose ஒரு ஸ்பீச் சிக்னல் நீங்க இப்போ ப்ராசஸ் பண்ண போறீங்க. நான் இப்போ பேசுறத ப்ராசஸ் பண்ண போறீங்க. நான் எவ்வளவு வேணாலும் பாஸ் விட்டு நிதானமா நிறுத்தி பேசலாம், வேகமாகவும் பேசலாம். அப்புறம் இந்த அனலாக் சிக்னலை நான் இப்போ டிஸ்கிரேட் சிக்னலா மாற்றும் போது 101010 மாறும்போது இட் கம்ஸ் அட் எனி டைம் இன்டர்வல், ரைட்? எனி டைம் இட் கம்ஸ் இந்த 1010ங்கிறது. அந்த மாதிரி ரேண்டமா இருக்கக்கூடிய இன்புட் சிக்னலை எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும்? கஷ்டம், கரெக்ட் தானே? அதனாலதான் நம்ம அதெல்லாத்தையும் பெர்ஃபெக்டா ஆகணும், சிங்க்ரனைஸ் பண்றதுக்காக ஒரு கிளாக்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ என்ன இன்புட் சேஞ்சஸ் இருந்தாலுமே கிளாக்குங்கிறது என்னன்னா கிளாக்கு முன்னாடி என்ன இன்புட் சேஞ்சஸ் இருக்கோ அதை கிளாக் டைம்ல அந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டு அதை அந்த சர்க்கியூட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும். அதான் மீனிங். ஓகே, ஸோ நாம இப்போ நினைச்சிருக்கிற இன்புட் வந்து கிளாக் டைம்லயே மாறுது, கிளாக்குள்ளேயே மாறுது, கிளாக் டைம்ல மாறுது. இட் கேன் பி எனிவேர் ஹியர் ஆர் எனிவேர் ஹியர், அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, for now take it that this input D for this flip flop is going to change at time t equal to T0. So Q cannot take this input because it is not the input which is available before this clock appeared, right? Adanaala it cannot change because initially it was 0, so the output remains 0, but after this instant when the clock again goes from 0 to 1, say positive edge triggered, this change in the input is going to be reflected and continues. So what happened? D க்கும் Q க்கும் நீங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா
முதல்ல it is ரெண்டுமே 0 0, அப்புறமா it is 1 0. So what is the meaning? Some delay has happened, and the bit is also found to change. So if you take D and Q here, and initially both were assumed to be 0 0, at time t instant t naught, D1 கொடுக்குறீங்க, இது 0 இருக்கு. அப்புறமா time t instant t1, this 1 is shifted to Q. So this is what the timing diagram, this is what the input values specified at various time instants. So when you give input 1 here, it appears not at the same time, but it appears at a different time instant. Shift ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரும். So D வேற ஒரு time instantல நம்மளுக்கு வெளியில கிடைக்குது. Input shifted. So single bit shift ஆயிடுச்சு. So I can call this as shifting circuit. This single flip-flop actually can be used as a temporary storing element. அதனால it is otherwise called register. இப்போ நம்ம பார்த்திருக்கிறது single bit shift register. Is it clear? நம்ம இன்னைக்கு பார்க்க போற circuit shift register. Is it clear, my dear friends? So this is what I wanted to say. This is a small introduction that clock வரும்போது முன்னாடி என்ன இன்புட் சேஞ்சஸ் இருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அவுட்புட்ல கொடுக்கறது தான் டி ஃபிளிப் ஃப்ளாப். இப்போ ஒரு சின்ன ஷிஃப்ட் பார்த்தோம். இந்த 1ங்கிற இன்புட் ஷிஃப்ட் ஆகி கியூக்கு வருது ஆஃப்டர் திஸ் ப்ரொபகேஷன் டிலே ஆஃப் திஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, ஸோ இது நல்லா எலாபரேட் பண்ணுவோம், அப்போ நல்லாவே புரியும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக எலாபரேட் பண்ணிட்டே போகலாம். இஸ் இட் கிளியர்? அது ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.